வாய்க்கு வந்ததை பேசுவார். அவருக்கு ஓட்டு அரசியல் கிடையாது. அதனால ஓட்டு போடணும், மக்களை கவரணுங்கிற கிடையாது. எதை வேணா பேசுவார். எதை பேசினா விமர்சனம் ஆகும், எதை பேசினா 4 பேர் சர்ச்சை பண்ணுவான், எதிர்ப்பு வரும், தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமோ அதை தான் பேசிட்டு திரிஞ்சார். அவர் பெண்களுக்காக பேசல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசல. இதை பேசுனா ஒரு எதிர்ப்பு வரும், அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம், நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் பெரியார் பண்ணார். ஸோ அந்த காலத்தில் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். பெரியார்னு ஒருத்தர் வரலினா நாமளே என்னமோ கல்லை தூக்கிட்டு அந்த காலத்தில் வேட்டைக்கு போன மாதிரி வேட்டையாடிட்டு இருந்திருப்போம். பெரியார் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரு, பெரியார் தான் நம்மளெல்லாம் பண்படுத்தினாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதே திமுக தான் பெரியாரை போட்டு பொழந்தது. இன்னைக்கு அண்ணன் சீமான் பொழக்கிறாரு, அன்னைக்கு திமுகவே போட்டு பொழந்தது. அவரோட கருத்து முரண்பட்டு தான் திமுகவே உருவாச்சு. இப்போ பெண்களுக்கான உரிமை பாரு, அவர் பெண்களை சுரண்டுறதுக்கு பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அவர் ஒரு மைனர், அவர் அந்த காலத்தில் ஒரு மைனர். பெண்களை சுரண்டுறது, இந்த மாதிரி பிளே பாயா இருந்தவர் தான் பெரியார். வைக்கம் வீரர் அப்படிம்பாங்க. என்னமோ வைக்கத்துக்கு இவர் தான் போய் போராடி என்னமோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இவர் டூரிஸ்டாக சுற்றி பார்த்து போனார். அண்ணன் சீமானே கூட சொன்னார், கல் இறக்கக்கூடாதுன்னா இறக்கக்கூடாதுன்னு சொல்லு, நீ போயிட்டு எல்லா மரத்தையும் வெட்டுறனா எவ்வளோ பைத்தியகாரத்தனம். பெரியாரோட பிம்பம் உடஞ்சு போச்சுன்னா இவர்களோட அரசியல் நாரி போயிடும். அதனால பெரியாரை தூக்கி பிடிக்கிறமே சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ திராவிடத்துக்கே அவர் தான் ஒரு இது மாதிரி. பத்தினி பெண் அதை பற்றி சொல்லு. அப்போ இவருக்கு அந்த கற்பே பிடிக்காது. ஏன்னா பத்தினியாக இருந்தால் ஒருத்தி கூட தான் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இருக்கணும். இவர் அப்படி இருந்தால் பெண்களை சுரண்ட முடியாது. யார் வேணா யார் கூட வேணா போனால் இவரு 4 பேரை கூப்பிட்டுக்கலாம். இதுக்கு தான் பெரியார் இந்த பெண் உரிமை, சம உரிமை, நீயும் கிராப்பை வெட்டிக்கோ, ஜீன்ஸை போட்டுக்கோன்னு சொன்னது. இந்த திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் விமர்சித்த பெரியாரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கிறாங்க. நம்மளாம் கொண்டாடணுங்கிறாங்க. தமிழர்கள் இவர்களை கொண்டாடணும்னு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவோட அரசியல். ஏமாத்தியே பிழைத்தவர்கள் தான் திமுகவினர். அதாவது பெரியாருக்கு என்னன்னா, தன்னோட யாரும் மேல இருக்கக்கூடாது, தன்னோட யாரும் புகழா இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் பெரியாரோட சித்தாந்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்களை பத்திலாம் கவலையும் கிடையாது. ஏன்னா பல சம்பவங்கள் இருக்கு. பெரியாருக்கு பிராமணர்களை பிடிக்காது. ஏன்னா அவர்கள் தங்களோட மேல இருக்காங்க அப்படிங்கிற ஒண்ணு. இவர்கள் ஆதிக்க சாதியினரா இருக்காங்க, இவர்களையுமே அடக்கக்கூடிய சாதியா மேல ஒரு வர்ணத்துல இருக்காங்க. அப்ப அவங்கள போட்டு பழக்கணும் அப்படிங்கிறத பெரியாரோட நோக்கமே தவிர, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விமர்சனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் இந்த பொங்கல் பரிசுல மிக மிக மோசமாக தான் போயிட்டு இருக்காங்க. திராவிடங்கிறது ரோம்பி நோய் மாதிரி தான். அது போய் கடிக்க கடிக்க எல்லாருமே சோம்பியா மாறிடுவாங்க. அண்ணனும் ஒரு காலத்தில் சோம்பியா இருந்தார், இப்போ குணமாகி திருந்திட்டாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஐபி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக ஆர்வலரான டாக்டர் ரஞ்சித் குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ சீமான் அவர்கள் பெரியார் பற்றிய புராணம் இன்னும் ஓய்வு அடைஞ்சதா தெரியல. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட பெரியாரை இது சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூஃபை மறைச்சி வச்சுட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் சார். பெரியார் இந்த பெண் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சார் அப்படி? அதாவது பெரியாரை பற்றி பேசினா, இந்த திமுக ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஊதி ஊதி பெருசாக்கின பலூன், அதுதான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். பெரியார் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம்லாம் சில பேர் இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுவாங்க. பப்ளிசிட்டி பைத்தியங்கள்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு கிரிஞ்சித்தனமாக பேசிக்கிட்டு விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு மனுஷன் தான் பெரியார் அப்படின்னு. ஏன்னா வாய்க்கு வந்ததை பேசுவார். அவருக்கு ஓட்டு அரசியல் கிடையாது. அதனால் ஓட்டு போடணும், மக்களை கவரணுங்கிற கிடையாது. எதை வேணா பேசுவார். எதை பேசினா விமர்சனம் ஆகும், எதை பேசினா 4 பேர் சர்ச்சை பண்ணுவான், எதிர்ப்பு வரும், தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமோ அதை தான் பேசிட்டு திரிஞ்சார். ஏன்னா அவர் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஒரு பெரும்பான்மை கூட்டம் எதை ஆதரிக்குதோ அதுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வருவார். அப்படிதான் சில விஷயங்கள் பேசினாரே தவிர அவர் பெண்களுக்காக பேசல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசல. இதை பேசுனா ஒரு எதிர்ப்பு வரும், அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம், நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் பெரியார் பண்ணார். ஸோ அந்த காலத்தில் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு இருக்கவர்கள் பெரியார் ஒரு அவதார புருஷன் மாதிரியும், ஒரு மனித புனிதர் மாதிரியும், வானத்திலேருந்து வந்த தேவ தூதர் மாதிரி. அவர் இல்லைன்னா அவ்வளவுதான். பெரியார்னு ஒருத்தர் வரலினா நாமளாம் என்னமோ கல்லை தூக்கிட்டு அந்த காலத்தில் வேட்டைக்கு போன மாதிரி வேட்டையாடிட்டு இருந்திருப்போம். பெரியார் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரு, பெரியார் தான் நம்மளெல்லாம் பண்படுத்தினாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதே திமுக தான் பெரியாரை போட்டு பொழந்தது. இன்னைக்கு அண்ணன் சீமான் பொழக்கிறாரு, அன்னைக்கு திமுகவே போட்டு பொழந்தது. அவரோட கருத்து முரண்பட்டு தான் திமுகவே உருவாச்சு. பெரியாரே ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி வராரு. ஒரு இடத்துல நிலையாவே இல்லை. இந்த மனுஷன் குரங்குலேருந்து வந்தாங்கிறத அவர் தான் நிரூபிக்கிறார். ஒவ்வொரு இடமா தாவிக்கிட்டே கிடந்தார். அந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து நீதி கட்சி, அப்புறம் திராவிட கழகம் சொல்லி உருவாக்கி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கருத்தியோடு இருந்தார். காங்கிரஸில் இருக்கும்போது ஹிந்தியை ஆதரிச்சார், காங்கிரஸை விட்டு வெளியே வந்தது ஹிந்தியை எதிர்த்தார். திமுக ஹிந்தி எதிர்த்தது, இவருக்கு ஹிந்தியை ஆதரிச்சார். அப்படி மாறி மாறி பெல்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். திமுகவை எதிர்க்கிறதுக்காகவே பிராமணர்களை ஆதரித்த வரலாறும் இருக்குது.
இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய மனிதர் தான். இஸ்லாமியர்களை விமர்சிச்சிருக்கிறாரு, கிறிஸ்தவர்களை விமர்சிச்சிருக்கிறாரு. எல்லாரையுமே அவர் வந்து கழுவி ஊத்தாத நபர்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்து விமர்சிப்பார். யாரை பிடிக்கலையோ அவங்களை இஷ்டத்துக்கு பேசுவார். திமுக என்ன ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்கன்னா, பெரியாரை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. பெரியார் வந்து மக்கள்கிட்ட போய் திமுக ஓட்டு போடாதீங்கன்னாரு. ஆனால் ஓட்டு போட்டாங்க. பெரியார் என்ன சொன்னாரோ அதை கேட்கக்கூடாதுன்னு மக்கள் தெளிவாக இருந்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பெரியார் திமுகவை ஆதரிச்சிருந்தா அன்னைக்கே திமுகவோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். மாறாக அவரை எதிர்த்தாரு. இந்த பெரியார் சொல்றதுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு மக்கள் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அண்ணா வந்து ஒரு சாமர்த்தியமான அரசியல்வாதி. என்னன்னா, யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வந்து அரவணைச்சுக்கணும் அப்படின்ட்டு உடனே பெரியார் காலில் போய் விழுந்து பெரியாரை சமரசம் பண்ணிட்டார். இல்லைன்னா ஆட்சி பண்ணவே விட மாட்டார். எந்த நாளும் விமர்சித்து நமக்கு ஒரு பெரிய எதிர்கட்சியை விட இவர் தான் மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கும் அப்படின்ட்டு உடனே சமரசமாகி அவரை வந்து ஒரு தாஜா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பெரியார் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே, அவருக்கு நாங்கள் செலவு வைக்கிறோம்னா அந்த ஆளை பற்றி தெரியும். அந்த ஆளு ஏதாவது பப்ளிசிட்டி அவருக்கு வந்து ஒரு பேரும் புகழும் கொடுத்தா உடனே வந்து ஆதரிச்சிருவார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, மாலையை போட்டு மரியாதை கொடுத்து நீ தாயா பெரியாள் அப்படின்ட்டு ஒரு பெரியார் அப்படின்ட்டாங்க. உடனே அவரும் சரிட்டு கழுதை கெட்டுப்போ அப்படின்ட்டு திமுகவை விமர்சிக்கிறத குறைச்சிட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்ட வரலாறு அதுதான் இன்னைக்கு வெளியே வந்து நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. திமுக இவரை பற்றி இவர் பண்ண பெரியார் பண்ண எல்லாத்தையும் திமுக எடுத்து அம்பலப்படுத்திட்டாங்க. திமுகவை போட்டு பொழந்து பெரியார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நாம தேடவே தேவையில்லை, எதிர்கட்சியிட்ட போகவே தேவையில்லை. இந்துத்துவவாதிகள்லாம் அன்னைக்கு பெருசாக கூட இல்லை. பெரியாரோட கருத்துக்களையோ திமுகவை எதிர்க்கிறதுக்கோ அன்னைக்கு இந்துத்துவவாதிகள் இல்லை. இவங்க பேசுனதே போதும், எடுத்து காட்டினோம்னா எந்த அளவுக்கு மாற்றி கழுவி ஊற்றிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ பெண்களுக்கான உரிமையும் பாரு, அவர் வந்து பெண்களை சுரண்டுறதுக்கு பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அவர் ஒரு மைனர், அவர் வந்து அந்த காலத்து ஒரு மைனர். பெண்களை வந்து சுரண்டுறது இந்த மாதிரி பிளே பாயாக இருந்தவர் தான் பெரியார். அதனால என்ன பண்ணுறாரு, பெண்களை சுரண்டணும், வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும், அவர்களை வந்து இந்த பெண்ணியத்தை உடைக்கணும், அது நீ ஆணுக்கு பெண் சமமாகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, இப்போ ஏதோ பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண் உரிமை கருத்துக்கள்லாம் வந்த மாதிரியும், ஏன் பாரதியார்லாம் பேசவே இல்லையா, ஆணுக்கு பெண்ணுக்கு சமம் அப்படின்லாம் பெரியார் சொல்லலையா? அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர், ஏன் வேலுநாச்சியார் இல்லையா, ஜான்சி ராணி இல்லையா, அவங்களெல்லாம் பூட்டியே வச்சிருந்தா திடீர்னு வந்து எப்படி அவ்வளோ பெரிய சண்டைகள்லாம் போட்டு வரலாற்றில் மிகப்பெரிய பேரும் புகழ் எடுத்திருப்பாங்க. ஸோ இவர் தான் என்னமோ பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான், அதான் நான் சொன்ன மாதிரி பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் நாகரிகமே உருவாச்சு, மனித இனமே வந்து அப்போதான் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியே அடைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தூக்கி பிடிக்க தலைவர்கள் இல்லை. திமுக என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் எல்லாம் தூக்கி பிடிச்சா இவர்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கி பிடிச்சி அரசியல் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு விளங்கியாச்சு. ஏன்னா அவர்களோட கொள்கைக்கு நேர் எதிராக இருக்காங்க. இப்போ ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் வந்து தேசியம் தெய்வீகம்னு சொல்றவர், அவர்களால் தூக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து பிரிவினைவாத அரசியல் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பார்த்தோம்னாலும் அவர்கள் தேசத்தோடையும் தேசியத்தோடையும் ஆன்மீகத்தோடையும் ஒன்றி போயிருப்பாங்க. பாரதியார் பேசாத புரட்சி இல்லை. அவரெல்லாம் தூக்கி பிடிச்சா இவர்கள் வந்து தேசிய சிந்தனை வந்துடும், அப்போ மக்கள் வந்து தேசிய நீரோட்டத்தோட கலந்துருவாங்க அப்படின்ட்டு யாரை வச்சா வந்து குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தலைவரை வந்து ஐக்கான காட்டிட்டா அவர்களை பின்பற்றி போயிடுவாங்க. அந்த சித்தாந்தத்தை பின்னாடி போயிட்டாங்கன்னா திமுகவோட அரசியல் எடுபடாது. அப்போ யார் வந்து வேலைக்கே ஆகாத ஒரு ஆள், அந்த ஆளை பிடிச்சி வச்சிட்டோம்னா இப்படி குழம்பிக்கிட்டே இருக்கலாம். பெரியார் என்ன மாற்றி பேசியிருப்பார், எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாது. ஒரு நாள் லெஃப்ட்டில் போவார், ஒரு நாள் ரைட்டில் போவார். இந்த குழப்பத்திலே மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பெரியாருக்கு செலவச்சாங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யலை. வைக்கம் வீரர் அப்படிம்பாங்க. என்னமோ வைக்கத்துக்கு இவர் தான் போய் போராடி என்னமோ அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இவரு டூரிஸ்டாக சுற்றி பார்த்து போனார், காங்கிரஸில் இருந்தார். இதுதான் உண்மை. உடனே வைக்கத்தையே நாங்கள் தான் கட்டி காப்பாற்றணும், நாங்கள் போகலைன்னா கேரளாவில் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் அறுக்கலை, இல்லை கேரளாவில் போய் அறுத்து தள்ளிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி வேற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில நடந்தது என்னன்னா, கேரளாவில் பிரச்சனை இருக்குது, ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வருது. அதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரசினரே வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதற்கு எதிரான ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா பக்கமும் இருந்து ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தேசிய இயக்கமாக இருக்குது, நாடு தழுவிய எல்லாரும் வராங்க. அப்போ பக்கத்தில் கூடிய தமிழ்நாட்டில் இருந்தும் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி கூட கலந்துக்கிறாரு. இங்கேருந்து பல ஐயராக இருக்கக்கூடிய பல பேர் கூட கலந்துக்கிட்டாங்க. இங்கே ஐயங்காராக இருக்கக்கூடிய பல பேர் கூட தீண்டாமை எதிர்ப்புக்கு எதிரான விஷயங்களை கலந்துக்கிட்டாங்க. அதையெல்லாம் மூடி மறைத்துட்டு பெரியார் கடைசி பஸ்ஸில் போனார், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் கடைசியாக போனனால அரெஸ்ட் ஆகாமல் போயிட்டார். உடனே வந்து இவர் முன்னாடி நின்றுக்கிட்டார். அப்புறம் கடைசியில் அவரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அதை வைத்துக்கிட்டு நாங்கள் பெரியாரும் போய் சிறைக்கு போனார், வேடிக்கை பார்க்க போன இடத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க. 400 ரவுடிதாங்கிற மாதிரி வடிவேல் மாதிரி வாண்டடா போய் வண்டியில் ஏறின நபர் தான் பெரியார். அவரை வைத்துக்கிட்டு பாருங்க, எங்கள் பெரியார் போய் கேரளாவில் போய் அரெஸ்ட் ஆகிட்டு வந்தார். எல்லாரும் தாங்க அரெஸ்ட் ஆனாங்க. ராஜகோபாலாச்சாரி கூட அரெஸ்ட் ஆனார். எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து போராடினாங்க, அரெஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவர் செஞ்ச ஒரு நல்லதுமே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டம் ஒன்றும் இவர் செய்யவே இல்லை. அதாவது ஆன்மீகத்துக்கு எதிராக தான் இருந்தார். சாமியை கும்பிடாத,
ஒருத்தர் ஒரு இடத்துல உடலினா அங்கே உள்ள போன்னு போராடுறது தான் உரிமையாக இருக்கணும். அவன் உள்ள உடலையா நீ போகாத, நீ ஏன் அங்கே போற அப்படிங்கிறது வந்து மூடத்தனமான முட்டாள்தனமாடு. கேட்டால் இவர் தான் மூட பழக்கங்களை எதிர்க்கிறாரு, நாங்கள் வந்து பகுத்தறிவு பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ அண்ணன் சீமானே கூட சொன்னார், கல் இறக்கக்கூடாதுன்னா இறக்கக்கூடாதுன்னு சொல்லு, நீ போயிட்டு எல்லா மரத்தையும் வெட்டுறனா எவ்வளோ பைத்தியகாரத்தனம், ஆகச்சிறந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சொன்னார். அது உண்மைதானே. எவனாவது வந்து இப்போ நகை வளர்றதுனா நகத்தை தான் வெட்டணும், அதுக்கு நகை வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு மாதம் மாதம் வெட்டணும், பேசாம விரலை வெட்டி வீசிடலாங்கிற மாதிரி தானே பைத்தியகாரத்தனம். அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதரை ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி, இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது எவ்வளோ ஒரு சுத்தமான பைத்தியகாரத்தனம். இப்போ திமுகவுக்கு வேற வழி இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக அவரை வந்து தூக்கி பிடிச்சி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு தலைவரை அவர்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. பெரியாரோட பிம்பம் உடஞ்சி போச்சுன்னா இவர்களோட அரசியல் நாரி போயிடும். அதனால பெரியாரை தூக்கி பிடிக்கிற மாதிரி சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ திராவிடத்துக்கே அவர் தான் வந்து ஒரு இது மாதிரி ஐக்கான் மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாத்துறதுக்கு பெரியார் வச்சிருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தமிழை தரம் தாழ்ந்து விமர்சித்தவர் தான் பெரியார். தமிழ் மொழியை வந்து கேவலப்படுத்தினாரு. அதாவது நம்ம இப்போ என்னன்னா, ஆன்மீகம் வந்து தமிழில் இரண்டரை கலந்துருக்கு. உடலும் உயிரும் மாதிரி ஆன்மீகமும் தமிழும் கலந்தே இருக்கும். அதே வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா திருக்குறள் முழுக்க முழுக்க ஆன்மீக கருத்துக்கள் இருக்கும். அதனால தான் தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. அது பெரியாருக்கு பிடிக்கல. ஏன்னா இவருக்கு எதிரான கருத்தாக இருக்குது. இவர் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட, அதுக்கு எதிரான கருத்து இருக்குது. உடனே திருக்குறளை வந்து விமர்சிச்சிட்டாரு. சிலப்பதிகாரத்துலையும் சரி, அதுலேயும் வந்து ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் எதிர்க்கணும். ஏன்னா சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது, அதாவது பத்தினி பெண் அதை பற்றி சொல்லு. அப்போ இவருக்கு அந்த கற்பே பிடிக்காது. ஏன்னா பத்தினியாக இருந்தால் ஒருத்தி கூட தான் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இருக்கணும். இவர் அப்படி இருந்தால் பெண்களை சுரண்ட முடியாது. யார் வேணா யார் கூட வேணா போனால் இவரு 4 பேரை கூப்பிட்டுக்கலாம். இதுக்கு தான் பெரியார் இந்த பெண் உரிமை, சம உரிமை, நீயும் கிராப்பை வெட்டிக்கோ, ஜீன்ஸை போட்டுக்கோன்னு சொன்னது. சுதந்திரம், ஆடை சுதந்திரம், அவங்கவுங்க விருப்பங்கிறது வேற. ஆனால் சுரண்டதுக்காக பண்ணுறது வந்து பெரியாரோட வேலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லைனாலும் பெரியாரை எதிர்த்தவங்க புத்தகமாக எழுதி வச்ச விஷயங்கள் தானே சார் வெளியே வருது. இந்த மாதிரி பெண்களுக்கு இது பண்ணது அதெல்லாம் அவங்க கருத்துக்களாக இருந்தாலுமே அதை எப்படி சார் நம்ம ப்ரூஃபாக ஏற்றுக்க முடியும்? இல்லை, இது ஒன்றும் இல்லைங்க, ப்ரூஃப்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களே பல விஷயங்கள் ப்ரூஃப் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தீக்கா பேசுகிறதே பல விஷயங்கள் ப்ரூஃப் இல்லாத விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கடந்த காலத்தில் நடந்த ராமாயண மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இதிகாசங்கள் இருக்கும். அது ஒரு 2 நபர்களுக்கு நடந்த ஒரு யுத்தம். இப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த ஒரு யுத்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் நடந்தது. ராவணன் தமிழன்னு சொல்லியோ திராவிடன்னு சொல்லியோ எந்த ராமாயணமும் குறிப்பிடலை. ராமரை வந்து உத்தரப்பிரதேசக்காரு, ராவணன் வந்து தமிழ்நாட்டுக்காரு, காரைக்குடி கும்பகோணம்னு ஏதாவது மென்ஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இலங்கையில் இருக்கிறார். அது வடக்கு இது தெக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவர் ஆரியர், இவர் திராவிடர்னு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இலங்கையில் போய் பார்த்தா சிங்களர்கள் தான் இருக்காங்க. அப்போ ராவணன் சிங்களனா? அந்த கேள்வி வருது இல்லையா? அன்றைய காலத்தில் இருந்த ஒரு இதிகாசத்தை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் கெட்டவனோ அவனையெல்லாம் தமிழன், அவனையெல்லாம் திராவிடன்னு ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று உனக்கு ராமாயணம் பிடிக்காட்டி மொத்தமாக போட்டுரும், அது கட்டுக்கதை, அது புராணம்னு போயிடணும். இல்லையா அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும், எடுத்து பேசி விவாதம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படி உண்மையிலுமே திராவிடர்களை குறிச்சிருக்கா, தமிழர்களை குறிச்சிருக்கா, ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ராவணன் வந்து ஒரு திராவிடன், இந்த மாதிரி ஒவ்வொரு யாரெல்லாம் வந்து அந்த புராணங்களில் வந்து கெட்டவனாகவும் வில்லனாகவும் காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வண்டியில் இழுத்து போட்டு அவன்லாம் ஆரியன், அவன்லாம் திராவிடன் சொல்லி இழுத்து போட்டுக்கிறது. உதாரணத்துக்கு மகாபாரத யுத்தம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சகோதர யுத்தம். 2 சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அடிச்சுக்கிறானுங்க. இப்போ இதில் யார் திராவிடன் யார் ஆரியன்? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான கருத்துக்களை பேசினவர் தான் பெரியார். நம்ம இப்போ ப்ரூஃபே வேண்டாங்க. பெரியாருக்கு வந்து ஆன்மீகம் பிடிக்காது, கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை கும்பிட்றவன் முட்டாளு காட்டு மிராட்டின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ கடவுளை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நூல்களை அவர் ஏற்றிருப்பாரா? நிச்சயமா மறுத்திருப்பார். ஏன்னா அவரோட கருத்துக்கு அது முரணா இருக்குது. கடவுளை கும்பிட்றவன், கடவுளை வணங்குறவன் ஏற்றுக்க முடியாத அப்படின்னா திருக்குறள் ஃபுல்லாக ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது, கடவுள் வாழ்த்து இருக்குது, கடவுள்களை பற்றி இருக்குது. சிலப்பதிகாரத்தில் அதை சொன்னாங்க. நம்ம வந்து கண்ணகியே வந்து சொல்கிறாங்க, அந்தணரும் பெண்களும் பசுவும் இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. மதுரை எரிக்கிறார் கண்ணகி வந்து ஒரு பத்தினி பெண்ணு, அவள் சொன்னதுமே மதுரை எரி தான். அதில் யாரெல்லாம் கெட்டவர்களோ நயவஞ்சகர்களோ அவர்கள்லாம் எரியணும், நல்லவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பசு சாகக்கூடாது அப்படிங்கிறாங்க. பசுவை புனிதமாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் அவர் ஏற்றுக்குவாரா? கண்ணகி வந்து மதுரை எரிச்சது வந்து அவர் முட்டாள்தனங்கிறார். அப்போ அதாவது அது பெண்களோட ஒரு பத்தினி தன்மையை நெருப்போட ஒப்பிட்டு காட்டுறார். அதை வந்து இவருக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்குமா? ஏற்றிருப்பாரா? ஏற்றிருக்க மாட்டார். அதை மூடத்தனம்னு இவர் சொல்லிப்பாரா மாட்டாரா? நீ புக்கெல்லாம் எடுத்துகிட்டு பக்கமெல்லாம் காட்ட வேண்டிங்க, 5வது பக்கம் 4வது பக்கம்லாம் காட்ட வேண்டாம். யதார்த்தமான கருத்து நாங்கள் கேட்குறோம். இந்த கருத்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இதை அவர் எதிர்த்திருப்பாரா மாட்டாரா? அப்போ சிலப்பதிகாரத்தை விமர்சிச்சுப்பாரா மாட்டாரா? அவ்வளவுதான் கருத்து. இதில் வந்து பெரிய ஆதாரமெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கருத்தை இளங்கோவடிகள் சொன்னனால அவரை வந்து இவர் விமர்சிச்சிருக்கார். இதுதான் அரசியல். இதே திருவள்ளுவரையும் இளங்கோவடிகளையும் புகழ்ந்து பேசினார் பாரதியார். அவரை பிராமணர்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் விமர்சித்த பெரியாரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கிறாங்க. நம்மளாம் கொண்டாடணுங்கிறாங்க. தமிழர்கள் வந்து இவர்களை கொண்டாடணும்னு நம்மளை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவோட அரசியல். ஏமாத்தியே பிழைத்தவர்கள் தான் திமுகவினர். ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பெரியாரை வந்து ரொம்ப போற்றி வந்து
பேசியிருக்காரு சார். ஆனால் சடனாக இப்போ வந்து பேக் அடிச்சு இப்போ இந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிற அளவுக்கு என்ன சார் ஆச்சு அவருக்கு அப்புறம்? இல்லை தரம் தாழ்ந்துன்னு இல்லை, பெரியாரோட பற்றி பேசினாலே தரம் தாழ்ந்து தான் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக தான் இருக்காரு. அதாவது பெரியாருக்கு என்னன்னா தன்னோட யாரும் மேலே இருக்கக்கூடாது, தன்னோட யாரும் புகழாக இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் பெரியாரோட சித்தாந்தம். வேற ஒன்றுமே கிடையாது. ஒடுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்களை பற்றிலாம் கவலையும் கிடையாது. ஏன்னா பல சம்பவங்கள் இருக்கு. கீழ்வெண்மணி படுகொலையிலேருந்து எடுத்தோம்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பேசலைங்கிறதெல்லாம் ஏற்கனவே போட்டு புலந்தாச்சு. பெரியாருக்கு பிராமணர்களை பிடிக்காது. ஏன்னா அவர்கள் வந்து தங்களோட மேலே இருக்காங்க அப்படிங்கிற ஒன்று. இவர்கள் ஆதிக்க சாதியினராக இருக்காங்க, இவர்களையுமே அடக்கக்கூடிய சாதியாக ஒரு மேலே வந்து ஒரு வர்ணத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கள போட்டு பழக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட நோக்கமே தவிர கீழே இருக்கவங்கள கை தூக்கணும்னு ஒரு நாளும் ஒரு கவலையே பட்டதில்லை. இதுதான் அரசியல், வேற ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விளங்கிக்கிட்டார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த பெரியார் படிப்பகம், பெரியார் நூலகம்னு எல்லா பக்கமும் வச்சு இவர்களோட கருத்தை மட்டும் அப்படியே கொடுத்து வளர்த்துட்டாங்க. தமிழகம் முழுக்க வந்து பெரியாரோட கருத்துக்களை வந்து பரப்பிட்டோம்னு பெரியார் ரொம்ப ஒரு மனித புனிதர் மாதிரி காட்டிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. பெரியார்னாலே வந்து ஒரு புனிதமான மனிதர், அவரை மாதிரி ஒரு மனிதர் பிறக்கிறதே அரிது. அதான் நான் சொன்னேன், அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாகரிக பண்பாடே தோன்றுச்சு. இல்லைன்னா எல்லாம் காட்டு மிராண்டியா காட்டுவாசியா வேட்டையாடிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர் தான் அண்ணன் சீமான். இந்த கொரோனா வந்தப்போ எல்லாருக்கும் பாதிச்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட எல்லாரும் தான் அந்த திராவிட கழகத்தினர். அதுலேருந்து அண்ணன் மீண்டு வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இல்லைன்னா அவரும் ஒரு சோம்பி மாதிரி எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருக்கவர். இது வந்து ஒரு சோம்பி நோய். திராவிடங்கிறது ஒரு சோம்பி நோய் மாதிரி தான். அது போய் கடிக்க எல்லாருமே சோம்பியாக மாறிடுவாங்க. அண்ணனும் ஒரு காலத்தில் சோம்பியாக இருந்தார், இப்போ குணமாகி திருந்திட்டாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அடுத்ததான் நம்ம தமிழக அரசு வந்து இப்போ பொங்கல் பரிசா வந்து 4 பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருமே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு சார். எதனால் அது அப்படி? இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விமர்சனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் இந்த பொங்கல் பரிசில் வந்து மிக மிக மோசமாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அதில் நடக்கிற ஊழலை பற்றி பேசினாலே மணிக்கணக்காக போகும். அது ஊழல்னு தனி ஒரு சப்ஜெக்ட் போட்டு பொங்கல் ஊழல்னே ஒரு நம்ம வந்து டாப்பிக்காக போடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அந்த தொகையை வந்து சேர்த்தி கொடுக்கணும், 5000 கொடு 10,000 கொடுன்னு பிம்பிளிகா பில்லாப்பின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 1000 ரூபாயை கொடுக்க முடியல. கேட்டால் நாங்கள் வந்து உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறோம் அது இதுன்னு சொல்கிறாங்க. சரி, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க, மற்ற அந்த உரிமை தொகை வராதவங்களுக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இல்லையா? இதே இந்த வருஷம் எலெக்ஷனாக இருந்தால் கொடுக்காம இருப்பீங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் தானே எலெக்ஷனு, மக்கள் மறந்துடுவாங்க. அடுத்த பொங்கலுக்கு 1000 ரூபா வந்துடும். அப்போ நிதி சுமை இருக்காது, மத்திய அரசு மேலே பழி போட மாட்டாங்க. 1000 ரூபா டான்டான்னு வீட்டுக்கு போயிடும். ஏன்னா 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் 2026. இந்த வருஷம் எலெக்ஷன் இல்லை, அதனால் கொடுக்க தேவையில்லை. விமர்சிச்சுட்டு போங்க, நாங்கள் எதையாவது மடைமாற்று அரசியல் பண்ணுவோம். அதுக்கு தான் பெரியாரை பிடிச்சிட்டோமே. பெரியாரை எல்லாரும் டெய்லி புலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வாரம் யாராவது பெரியாரை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்றைக்கும் போல பேசிட்டாரு. இப்போ டைவர்ஷன் பண்ணணும், இந்த பொங்கல் தொகுப்புலேருந்து டைவர்ஷன் பண்ணணும். என்னதுக்கு? ஐயோ பெரியாரை பேசிட்டாங்க, போச்சு எங்களுக்கு வந்து தாங்கலை. நான் சொல்கிறேன், பெரியார் சிலையை உடைப்போங்கிறேன், என்ன ஆயிர போகுதுங்கிறேன். சிலைக்கு வலிக்க போகிறது இல்லையே. இப்போ நாங்கள் போயிட்டு ஆன்மீகவாதிகள் வந்து ஆராதனை பண்ணாலோ பூஜை பண்ணாலோ அது வந்து முட்டாள்தனம், மூட நம்பிக்கைங்கிறாங்க. அதுக்கு தெரியவா போகுது? போயிட்டு சிலையை கும்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கல்லை விட்டு பெரியார் சிலையை அடிக்கிறேன், பெரியாருக்கு வலிக்கவா போகுது? அந்த சிலையில் என்ன இருக்குது? அடித்தாலும் ஒன்றும் இதில்லை, அவமரியாதையும் ஒன்றும் இல்லை. வெறும் கல் தானே, செதுக்கி வச்சிருக்கீங்க, ஒரு அடையாளம், அவ்வளோதானே. பெரியார் சிலையை உடைச்சா என்னங்கிறேன்? வாங்க திமுகவினரை உடைங்க, பகுத்தறிவாக இருக்கட்டும். அந்த சிலையை உடைக்கிறனால பெரியாருக்கு அவமானம் இல்லை, பெரியாரோட கருத்துக்கள் போக போகிறதில்ல. நீங்களே 2 சிலையை உடைங்க. பிள்ளையார் சிலையை உடைச்சு பெரியார் வந்து பகுத்தறிவை வெளியே காட்டினார் தானே, நீ அதை உடச்சு தானே நீ காட்டணுங்கிற. அப்போ நானும் பெரியார் சிலையை உடச்சு நானும் பகுத்தறிவாளனா மாறிக்கிறேன். ஏன்னா அந்த சிலைக்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லை தானே. உடச்சா என்ன ஆயிருப்போகுது? பெரியார் மண்டையை உடைக்கிறோம். இப்போ பெரியார் உயிரோடு இருக்காரு, நாங்கள் போய் மண்டையை புழக்கிறோம்னா ஐயோ ஒரு மனுஷனோட மண்டையை புழச்சு ரத்தத்தை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். நாம் வந்து அவர் வந்து ஒரு பகுத்தறிவுன்னு பார்க்குறத விட சார், ஒரு தலைவருடைய நினைவு சின்னமாக அதை நம்ம பார்க்கணும்ல. அதை வரக்கூடிய சன்னதிகள் வந்து பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் அந்த சிலை? ஓ இவர் பெரியாரா, இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அதுக்காக தானே சார் சிலை வைக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த சிலையை வச்சு அதை நம்ம உடைக்கணும்னு நினச்சா எல்லா சிலைகளுமே உடைக்க வேண்டியதாக. உடச்சா மீண்டும் வச்சுட்டு போங்க. இப்போ சிலையை ஒருத்தர் உடச்சிட்டானா ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? உடச்சா சிமெண்ட்டை வாங்கி ஒட்டிட்டு போங்க. ஏன் வந்து அதை நீங்கள் வந்து அவமரியாதைன்னு நினைக்கிறீங்க? காவி சாயம் பூசிட்டா உடனே ஐயோ காவி சாயம் பூசிட்டேன், பெயிண்ட் அடிச்சுட்டு போ. காவி கலரில் இருந்தால் என்ன, கலரில் என்ன இருக்க போகுது? கருப்பு தான் இந்த கலரா? கருப்பு மட்டும்தான் திராவிடர்களோட கலரா? அப்புறம் ஏன் இடையில வந்து இந்த பெண்களோட கருப்பு சாலெல்லாம் வேற உருவிட்டு விட்டீங்க? பெண்களை வந்து மானபங்கப்படுத்தின இதே திராவிட கழகம் தானே, திமுக தானே வந்து பெண்களோட கருப்பு சாலெல்லாம் கருப்பு துப்பட்டாவெல்லாம் பறிச்சிங்க. அப்போ என்ன கலரில் என்ன தான் வந்துட போகுது? காவி கலரில் 4 சிலை தான் வைங்க, கலராக வைங்க. வானவில் கலரில் 7 வண்ணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சிலை வைங்க, இருந்துட்டு போட்டோம். பெரியார் எல்லாத்தையும் தானே பேசினாரு, வானவில்லாமல் இருந்துட்டு போட்டோம், கலராக வைங்க. அதனால் இதெல்லாம் வந்து சும்மா வெறுமனே அரசியல். இது இவர்கள் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பெரியார் சிலையில் எத்தனையோ காக்கா ஆகி போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தொடக்க கூட இவர்களுக்கு நேரம் கிடையாது. யாராவது ஏதாவது பண்ணால் இவர்களுக்கு மடைமாற்ற தேவைப்பட்டால் பயன்படுத்திக்குவாங்க, இல்லைன்னா பெரியாரோட சிலை தெருவில் அனாதையாக கிடக்கும். இதுதான் அரசியல். இப்போ பெரியாரை பற்றி பேசும்போது இப்போ அம்பேத்கர் மற்றும் பல பெருந்தலைவர்கள் அந்த காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து எகென்ஸ்டாகவும் ஒரு இந்த காலத்து மக்களுக்கு எதிராகவுமே பேசியிருக்காங்களே சார். ஆனால் அது ஏன் பெரியாரை மட்டுமே பிடிச்சி சுற்றுறாங்க?
இல்லை எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஆனால் பெரியார் வந்து இப்போ என்ன ரொம்ப ஓவர் ரேட்டடாக பண்ணனால தான் அதற்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. பெரியார் இல்லைன்னா அவ்வளோதான், பெரியார் இல்லைன்னா அவ்வளோதான்னு நம்மளை வந்து நம்மளையவே வந்து ஒருவேளை பெரியார் இல்லைன்னா அவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்க வச்சுறாங்க. இப்போ அதுக்கு தான் அதில் பாதிக்கப்பட்டவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள்லாம். அதெல்லாம் அப்படிதான், ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நான்லாம் வந்து என்ன ஒன்றும் இருக்க மாட்டீங்க, என்ன எப்பயும் போல தான் இருந்திருப்பீங்க, இன்னும் நல்லவராக இருந்திருப்பீங்க, முன்னாடியே திருந்திருப்பீங்க, முன்னாடியே தெளிவடைஞ்சிருப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ பெரியார் ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அதை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் என்னதான் சொல்லியிருக்காரு தேடும்போது பார்த்தா கண்டதுகள் எது வருது. ஆனால் இதையாடா பேசியிருக்கீங்கன்னு எடுத்து பொது வெளியில் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளாக திமுக அதை மறைச்சு கட்டு காப்பாற்றி ஏமாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகவோட ரவுடிசத்தால் பேச விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது வந்து உடஞ்சி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விவாதத்துக்குள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது சரியா தவறா அப்படிங்கிற அந்த விவாதம் வரனால இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். அம்பேத்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா அம்பேத்கருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவரோட கருத்துக்களுமே வந்து முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கு. நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி சார், திமுக வந்து நம்ம பெரியாரை தூக்கி பிடிச்சி எல்லாமே பண்றாங்க. இதே விசிகே வந்து சிஎம் ஆயிருந்தாங்க அப்படின்னா கட்சியினர் நிச்சயமா எல்லா பக்கம் அம்பேத்கர் சில அம்பேத்கர் விஷயங்கள், அப்ப அவர் சொன்ன எகெயின்ஸ்டான விஷயங்கள் எடுத்து பேசப்படுமே சார். அது நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கருமே இப்போதான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அமித்ஷா கூட வந்து எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர்னு சொல்றீங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளோட பேரை சொல்லியிருந்தா கூட புண்ணியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒன்று பேசினார். உண்மைதான். உடனே என்னன்னா ஐயோ அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாங்க. அவர் உண்மையை சொன்னால் அம்பேத்கரை அமித்ஷா எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. அம்பேத்கர்கிட்ட எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்குது. அம்பேத்கரை எதிர்க்க வேண்டிய கருத்துக்கள் எவ்வளவோ இருக்குது. அதை பேச யாருமே தைரியம் இல்லை. ஏன்னா அதை பேசிட்டா அது ஒரு அரசியல் ஆயிரும். ஐயோ அம்பேத்கரை பேசிட்டாங்க, ஐயோ அம்பேத்கரை பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்பேத்கர்ட்டுமே நிறைய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படிங்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை வலியுறுத்தி கொண்டு வரோம். ஜனநாயக முறையில் வந்து இந்த நாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, போராட்டம் கூடாது, ஆர்ப்பாட்டங்கள் கூடாது, அரசுக்கு எதிரான கண்டனங்கள் கூடாது. இதை சொன்னவர் யாரு? அம்பேத்கர். ஏன்னா அதெல்லாம் செஞ்சா ஜனநாயகமே கிடையாது. ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான். அந்த அரசுக்கு எதிராகவே ஏன் நீ போராடுற? அன்னைக்கு பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறதுங்கிறது வேற, நீ இப்போ உன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீயே ஏன் எதிர்க்கிற? அரசு நல்லா செயல்பட்ட எதிர்க்க தேவையில்லையே சார். அதுதான். ஆனா இவரு எதிர்க்க கூடாதுங்கிறாரு. அப்படி எதிர்த்தா அது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு சொல்றாரு அம்பேத்கர். அம்பேத்கரோட கருத்துக்கள் இதெல்லாம். இப்படி ஒன்று சொல்லிட்டாரா, சரி ஜனநாயகம் தான் வேணும், அப்போ ஜனநாயகம் நிலைச்சிருக்கணும்னா நீ எதிர்த்து பேசக்கூடாது, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாரு. இதே கொஞ்ச காலம் கழிச்சு இந்த ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்குது. அவர் தோல்வி அடைகிறார். 1951-52 தேர்தலில் தோல்வி அடைகிறார். அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலையும் தோல்வி அடைகிறார். அப்போ தொடர்ந்து தோல்வியில் சந்திக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, விரக்தியின் வெளிப்பாடா இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் சரி வராது, சர்வாதிகாரம் தான் சரி வருங்கிறார். பிபிசிக்கு பேசியிருக்கிறார். வெறும் புத்தகத்துல கூட இல்லை, அவர் பேசின வீடியோவே இருக்குது. பிபிசிக்கு ஒரு ஆவணப்படத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் சரி வராது, இந்த மக்களுக்கு ஜனநாயகம் ஒத்து வராது, இங்கே சர்வாதிகாரம் தான் சரி வரும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ ஒரு காலத்தில் ஜனநாயகம் வேணும், அதுக்கு போராடக்கூடாதுன்னு சொன்னவர் இதெல்லாம் வேலைக்காகாது, இவங்க சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது, என்னையே தோக்கடிச்சு விட்டாங்க. அவரோட ஆதங்கம் என்ன? என்னையவே தோக்கடிச்சு விட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்தேன், எனக்கு என்னையவே தோக்கடிச்சு விட்டாங்க, தொடர்ந்து என்ன தோல்வி வைக்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு இது வந்து பயன்படுத்த தெரியல, இவங்களுக்கு சர்வாதிகாரம் தான் சரி அப்படின்னு பேசிட்டு போயிட்டார். இது ஒரு விமர்சனம். அதே மாதிரி ஹீரோ வர்ஷிப் கூடாது, தலைவர்களை வந்து துதிப்பாடக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அது வந்து திரும்பவும் இந்த ஜனநாயகத்திலேருந்து மாறி போயிடும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு தலைவரை பிடிச்சிட்டோம்னா அந்த தலைவர் பின்னாடியே எல்லாரும் போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு சர்வாதிகாரத்துக்கு வழி வகுத்துரும். அந்த தலைவர் சொல்றது தான் ஆணை அப்படிங்கிறப்ப மக்களாட்சிக்கான தத்துவமே இல்லாமல் போயிருமே அப்படின்னு நீ இந்த துதிப்பாடுறதை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பேச்சை கேட்கறவனா தான் நீ அம்பேத்கரையும் துதிப்பாடக்கூடாது. நீ அம்பேத்கர் பின்னாடியே போய்கிட்டு அம்பேத்கர் பேரை சொன்னா ஓட்டு போட்டுருவோம், அம்பேத்கரை வைத்து ஒரு அரசியல் பண்ணிடுவோம்னா அம்பேத்கரோட கொள்கை அங்கே அடிபட்டு போச்சு இல்ல. தத்துவத்தின் பின்னாடியோ தலைவர் பின்னாடியோ போகாத, எது சரியோ அதன் பக்கம் நில்லு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அம்பேத்கரோட கருத்துக்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிறதா இருந்தால் அம்பேத்கரை நீங்கள் வந்து தலைவராக கொண்டாட தேவையில்லைங்கிறேன். அவர் மக்களுக்காக செஞ்சாரா, அதுக்கான என்ன கிரெடிட் கொடுக்குமோ கொடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் ரேட் பண்ண தேவையில்லை, ரொம்ப தூக்கி தலையில் வச்சு கொண்டாட தேவையில்லை. பல விஷயங்கள் இருக்குது. அவர் செஞ்சிருக்காரா, சமூகத்துக்கு செஞ்சிருக்காரு. பெரியார் ஒன்றுமே செய்யலை, அம்பேத்கர் கொஞ்சம் செஞ்சிருக்கிறார். அவர் மெத்த படித்தவர், அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அவரோட கல்வியில் நம்ம வந்து கால் தூசி கூட சமம் இல்லை, அதெல்லாம் சொல்லிக்கலாம். அவரோட படிப்பு, அவரோட தேடுதல், அவரோட அந்த போராட்டம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து அந்த இடத்துக்கு உயரிய இடத்துக்கு வராரு, அதற்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சு அவர் வந்தார், ஏற்றுக்கலாம். அதை வந்து ஒரு முன்மாதிரியாக காட்டலாம். அம்பேத்கர் மாதிரி நீயும் படித்தா ரிசர்வேஷனே இல்லாமல் கூட நீ முன்னேறலாம். அவர் தான் ரிசர்வேஷன் உருவாக்கி கொடுத்தாரு, பல பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு, அதை நம்ம போற்றணும். ஆனால் ரொம்ப வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோமான முடியாது. விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுங்கிறேன். அவரும் ஒரு சாதாரண மனிதர், தப்புகளும் தவறுகளும் குறைகளும் இருந்திருக்கும், விமர்சனங்கள் இருந்திருக்கும். விமர்சிக்கணும். ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவரோட கருத்தில் வந்து ஒரு விமர்சனம் இல்லாட்டி அது ஆரோக்கியமாக இருக்காது. இது அம்பேத்கரே சொல்றாரு. அப்போ நீங்கள் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டோம்னு சொல்றதே வந்து அபத்தமானது ஒன்று தான் இல்லையா? அதனால அம்பேத்கர் தப்பான கருத்துக்களை வந்து எதிர்ப்போம், எரிப்போம். அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள் வந்து தப்பா இருந்துச்சுன்னா அந்த நூட்களையும் எரிப்போங்கிறேன்.
அதனால் வந்து யாரோட கருத்துக்களையும் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்கணுங்கிறது இல்லை. அதுதான் வந்து பகுத்தறிவு. இதை தான் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குது. ஆன்மீகம் வந்து என்னென்னா பகுத்தறிவு தான் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குது. கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கும் பேசிக்கிற அந்த பகுத்தறிவான அந்த உரையாடல் தான் வந்து மகாபாரதத்தில் பகவத்கீதையாக வருது. சரியா தவறா முறையா அப்படிங்கிற கேள்வி கேட்டு கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனர். அதற்கு பதில் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் யுத்தம் தொடங்குது. அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி பதில் இருக்குது. அது கடவுளோட அவதாரம். கிருஷ்ணர் வந்து கடவுளோட அவதாரம். சொன்னதுமே சரின்னு செய்யலை. கேள்வி கேட்குறான், இது சரியா, இது முறையா, இது நியாயமா, இது தர்மமான்னு கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவனுக்கு கிடைச்சாதான் அவன் செய்கிறான். கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, கண்ணை மூடிட்டு போயிட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் அடிப்போம் அப்படின்னு போகல. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும். கடவுளுக்கே அதுன்னா இவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் தானே, சாதாரணமாக பிறந்தாங்க, சாதாரணமாக இறந்தாங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கும். ஒரு காலத்தில் அவர்களே வந்து ஆதரிச்சிருப்பாங்க, ஒரு காலத்தில் எதிர்த்திருப்பாங்க. இப்போ அண்ணன் சீமானே எடுத்துக்கோமே, ஒரு காலத்தில் பெரியார் ஆதரிச்சார், இன்றைக்கி எதிர்க்கிறாரு. அப்போ அதில் நமக்கு எது சரியோ அதை எடுத்துக்க வேண்டியதான். அப்போ அம்பேத்கருமே ஒரு காலத்தில் ஜனநாயகத்தை ஆதரிச்சார், கடைசி காலத்தில் சர்வாதிகாரத்தை ஆதரிச்சார். அப்போ அதுக்காக அம்பேத்கர் சொல்கிறாருன்னு உடனே சர்வாதிகாரத்துக்கு மாறிட முடியுமா? இன்றைக்கி ஜனநாயகமாக தானே இருக்குது. இப்போ அவர் கொடுத்த அரசியல் சாசனத்தில் வந்து ஹிந்தியை வந்து வளர்ப்பது தேசிய கடமை அப்படிங்கிறது அரசியல் சாசனம் சொல்லுது. மத்திய அரசோட கடமையாக வந்து ஹிந்தி மொழியை ஊக்குவிக்கணும் அப்படிங்குது. அதை தானே அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. உடனே தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏற்றுக்குவோமா? ஐயோ அம்பேத்கர் சொல்லிட்டாரு, எல்லாரும் நாளிலேருந்து ஹிந்தி படிப்போம், தமிழை விட்டுருவோம், அகில இந்தியா முழுக்க வந்து வெறும் ஹிந்தி மட்டுமே வச்சுக்குவோம். ஏன்னா அம்பேத்கர் அது ஒப்புதல் கொடுத்துருக்காரு தானே. இப்போ எத்தனையோ விஷயங்கள் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடியது நமக்கு ஏற்புடையதாக கூட இல்லாமல் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியுமா? அம்பேத்கர் சொன்ன அரசியல் சாசனம் தான் வந்து மத்திய அரசுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்குது. மாநில அரசுக்கு உரிமைகள் இருந்தாலும் உச்சபட்ச அதிகாரத்தை மத்திய அரசுக்கு தான் கொடுக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய மாநில சுய உரிமை பேச யாராவது அம்பேத்கருக்கு எதிராக நிற்பாங்களா? அப்போ நீங்கள் அம்பேத்கர் சொல்லிட்டாரு, நம்ம இனிமேல் மாநில உரிமை வேண்டாம், மாநிலமே வேண்டாம், நம்ம எல்லாமே மத்திய அரசு சொல்கிறது மட்டுமே கேட்போம், மாநிலத்துக்கு தனி சட்டங்களே வேண்டாம், அம்பேத்கர் சொல்லிட்டாரு, கேட்பியா? கேட்க மாட்டில. எது சரியோ இந்த மாநிலத்துக்கு எது வேணுமோ அதை கேட்க நம்ம தயாராக இருக்கும். அப்போ அம்பேத்கரோட கருத்துக்களையும் நம்ம எதிர்க்கணும்னா எதிர்த்து தான் ஆகணும். அதனால எல்லா தலைவர்களையும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணுங்கிறதுல அவர்களோட கருத்துக்கள்ல முன்னுக்கு பின் முரண் இருக்கும். அதை எதிர்த்தா அந்த கருத்தியல் பற்றி பேசணும், தலைவர்களை பற்றி பேசக்கூடாது. அம்பேத்கரை பற்றி பேசிட்டான், அம்பேத்கரை விமர்சிச்சிட்டான் அப்படின்னு பொங்கி இல்லாமல் அவரோட கருத்தில் எது சரி எது பிள்ளை. இப்போ ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு, அதனால மக்கள்லாம் முன்னேறிட்டாங்க, அதை விமர்சிச்சா தப்பு. அவர் ரிசர்வேஷன் கொடுத்தனால தான் வந்து இந்த பெரியார் மாதிரி அம்பேத்கர் பாட்டுக்கு ரிசர்வேஷனை கொடுத்துட்டாரு, இவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு பெரியார் விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சா தப்பு. ஆனால் இந்த மாதிரி அவரோட தவறான கருத்துக்கள் இருக்குது. ஒருவேளை மாநில சுயஉரிமை பாதிக்கப்படுது, மாநிலத்தோட நலன் பாதிக்கப்படுது, அப்போ அதுக்கு அம்பேத்கரோட கருத்துக்கு நம்ம எதிராக தான் நின்னாக வேண்டியதாக இருக்குது. ஸோ கருத்தியல் சார்ந்து தான் நம்ம நிற்கணுமே தவிர தலைவர்கள் பின்னாடி போகக்கூடாது. இது அம்பேத்கர் சொன்னது. அடுத்ததாக இப்போ நீட் எக்ஸாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் சொல்லும்போது இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வந்து எங்களால் ஒழிக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மனசு வச்சாதான் அவங்கள்ட்ட தான் சட்டம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு சார். இத்தனை நாள் வந்து ரகசியம் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இங்கே இந்த மாதிரி பேசிட்டாரு சார். ஸோ இந்தியா கூட்டணி வந்தால் தான் நாங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு. அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே சார், இந்தியா கூட்டணி வந்தால் தான் நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்ட்டு. இல்லை, பொய் சொல்லி ஆட்சிக்கு வர்றது திமுகவுக்கு வாடிக்கை தானே. ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தான் பொய் புரட்டா சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்திருக்காங்க. நம்புறது நம்மளோட தப்பு. ஏமாந்துட்டோம். ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இல்லாதனால திருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். இன்னும் திருந்தலை. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, மாமா இன்னும் இவன் திருந்தலை மாமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இன்னும் திருந்தலை, இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, எங்களுக்கு ரகசியம் தெரியும் அது தெரியும்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இதை பற்றி பேசிடுவாங்களோ பேச சரண்டர் ஆயிடுது. இப்போ இது வந்து அடிபட்டு போயிருமா? நாங்கள் மத்தியிலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியும். அப்போ 2029 வரைக்கும் காத்திருக்கணும். 2026 ஆட்சியும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் 2029 நாங்கள் இந்தியா கூட்டணி வர வைப்போம், அப்போ நாங்கள் வந்து மாற்றுறோம் அப்படின்னு இன்னும் 2 தேர்தலுக்கு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு தான் இது ஒரு அரசியலாக பண்ணுறாங்களே தவிர இது ஒரு மடைமாற்ற அரசியல் தான். அவ்வளோதான். இவர்கள் வந்து சரண்டர் ஆகாமே ஆகிட்டு நாளைக்கு இதை வந்து பிற்கால அரசியலுக்கு இப்போ பயன்படுத்திக்கிறாங்க. விமர்சனம் பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் இது நீர்த்து போயிடும். அடுத்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம்ல, நாங்கள் தான் ரகசியம் வந்து இதுதான் ரகசியம், மத்தியிலே எங்கள் ஆட்சி வந்தால் தான் இன்னொரு 50 வருஷத்துக்கு எங்களை தொடர்ந்து ஆட்சியில் வச்சிங்கன்னா தான் நீட்டை ஒழிக்க முடியும், இதுதான் ரகசியம் அப்படிம்பாங்க. நம்ம தான் வந்து பைத்தியக்காரமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் நேரோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.